வணக்கம். இன்றைய தினம் கோவை தண்டுமாரியம்மன் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு சமயம் திப்பு சுல்தான் படை வீரர்கள் கோவை கோட்டை முதலுக்குள் கூடாரம் அமைத்து தங்கியிருந்தார்கள். வீரர்களை ஒருவன் கனவில் ஒரு வனப்பகுதியில் அன்னை காட்சி அளித்தாள். பொழுது விடிந்ததும் அந்த அம்மனை தேடி அலைந்தான். ஒரு வேப்ப மரத்தில் அன்னையை கண்டு ஓகை கொண்டான். அங்கேயே ஒரு மேடை அமைத்து அன்னையை எழுந்தருளச் செய்தான். கூடாரத்தில் கண்ட கனவில் தோன்றிய அன்னை என்பதால் தண்டுமாரியம்மன் என்று அழைத்தார்கள். தண்டு என்றால் படை வீரர்கள் தங்கும் இடமாகும். அங்கேயே ஆலயம் அமைந்தது. கருவறையில் அன்னை தண்டுமாரியம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் புன்னகையுடன் அருள்பாலிக்கிறாள். மேல் 2 கரங்களில் சுதையையும் கத்தியும் தாங்கி கீழ்கரங்களில் சங்குடன் ஆலய முத்திரையுடன் இருக்கிறாள். இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு இருக்கிறாள். கோவை காந்திபுரம் பஸ் நிலையத்திலிருந்து அவிநாசி சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.